Hey guys, லாஸ்ட்டாக நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 2 பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அதில் அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்டு பார்ட்டை உங்களுக்கு ஒன்று போட போகிறோம். ஸோ இந்த தேர்டு பார்ட் வீடியோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின்ஸ் முடிஞ்சு. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான், இந்த 2 மார்க் கொஷின்ஸை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம்னாவே நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து 3 2 மார்க் கொஷின் வந்துடும். ஒன்று ப்ராப்ளம் போயிடுச்சுன்னா கூட 2 2 மார்க் கொஷின் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து வந்துடும். 4 மார்க்லேருந்து ஒரு 2 மார்க் பேட்டர்னில் ஒரு கொஷின் வந்துடும். அதுக்கப்புறம் 7 மார்க்கில் ஒன்று, டோட்டலாக ஒரு 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸை மட்டும் வச்சு எடுத்துடலாம். 1 மார்க் இல்லாமல் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுலேயும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பிடிஎஃபோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துருவேன். நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நீங்கள் கூடயே சொல்லி பார்த்துட்டு அதை டெஸ்ட் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இதோட நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் 2 மார்க்ஸ் முடிஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ 26th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன்? ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த, ஓகே, இங்கே கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம், டிஃபைன்ட் ஆஸ் போட்டு, ஓகேங்களா? இப்போ தான் நமக்கு ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் எ லிக்விட், த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் எ லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் to its unit volume. அவ்வளோதான். the ratio of true rise in volume of the liquid, ஒரு லிக்விடோட வால்யூம் வந்து எவ்வளோ ரைஸ் ஆகிருக்கு அதுக்கும் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன், ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் என்ன? the ratio of the true rise in volume of the liquid per degree rise in temperature to its units volume. அவ்வளோதான். இந்த ஒரு கொஷின் வச்சு நமக்கு அடுத்த 4 கொஷின் இருக்கும் பாருங்கள். நம்ம இங்கே என்ன சொன்னோம், ட்ரூ ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னோமா, அதே கொஷினில் இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த இடத்துல ட்ரூ ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு பதிலாக அப்பரண்ட் ரைஸ் இன் டெம்பரேச்சர், அப்பரண்ட் ரைஸ் இன் வால்யூம், ட்ரூ ரைஸ் இன் வால்யூம்க்கு பதிலாக அப்பரண்ட் ரைஸ் இன் வால்யூம் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் பவர் -1 தான், கே பவர் -1, ஓகேங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் மட்டும் நம்ம படித்தா போதும். அதுக்கு ஆன்சர் என்ன? த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் எ லிக்விட், த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் எ லிக்விட். இது ஃபஸ்ட் பாயிண்ட், இதோட படிச்சுக்கோங்க. எதுக்கு? பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம், பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். 2 பாயிண்டில் நமக்கு ஆன்சர் முடிஞ்சு, ஓகேவா? அதுவே அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இங்கே நம்ம வந்து ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே அப்பரண்ட் ரைஸ் இன் த வால்யூம் அப்படின்னு மாறிடும். அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே எஸ்ஐ யூனிட் என்ன? கெல்வின் பவர் -1. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஒரு சிம்பிளான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாலே நம்ம முடிச்சிட போகிறோம். del L divided by L0 is equal to alpha L del T அப்படின்னு போட்டிருக்கோமா. இதில் del L அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் லென்த், ரைஸ் இன் லென்த், லீனியர்னா லென்த்துன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைஸ் இன் லென்த், L0 அப்படிங்கிறது இனிஷியலாக அது எவ்வளோ லென்த் இருக்குது, ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட்டு, del T அப்படிங்கிறது ரைஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ நம்ம அங்கே என்ன சொன்னோமோ அதே தான் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த லென்த் ஆஃப் த பாடி, த ரேஷியோ ஆஃப் த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த பாடி, எவ்வளோ லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பை பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் லென்த்து. இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் வால்யூம்னு பார்த்தோமா, இங்கே ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் இல்லைனா ரைஸ் இன் லென்த்து, இன்க்ரீஸ் இன் லென்த் இல்லைனா ரைஸ் இன் லென்த்து பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். அவ்வளோதான். இதுதான் நமக்கு டு இட்ஸ் யூனிட் லென்த்தெல்லாம் கூட விட்டுருங்களேன், ஓகேங்களா? இதை கூட விட்டுறலாம். The ratio of increase in the length of the body per degree rise in temperature, இது coefficient of linear expansion. இதுக்குமே SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் பவர் -1 தான். ஃபார்முலா முக்கியம், ஃபார்முலா எழுதி ஆகணும். del L divided by L0 is equal to alpha L del T அப்படின்னு எழுதிட்டோம்னா முடிஞ்சு, ஓகேங்களா? இந்த கேன்சர் என்ன? the ratio of increase in the length of the body per degree rise in temperature. அவ்வளோதான். the ratio of increase in the length of the body பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் முடிஞ்சிங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம லென்த்து சொன்னோமா, அது அப்படியே ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னென்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன். அப்போ பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். அவ்வளோதான். த ரேஷியோ ஆஃப்
இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் யூ பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். அங்கே லென்த்துக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன போட்டோம், ஏரியா. அதே மாதிரி ஃபார்முலாலே நமக்கு என்ன ஆகும்னா ஏரியாவும் மாறிடும். எதுக்கு எஸ் யூனிட் வந்து கெல்வின் பவர் மைனஸ் ஒன் தான். அடுத்து கியூபிக்கல் அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், லீனியர் அப்படிங்கிறப்போ லென்த்து சொன்னோமா, சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறப்ப ஏரியா சொன்னோமா. இப்போ கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன வரும்னா வால்யூமாக வந்துடும். அதை பாருங்க, த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். இந்த யூனிட் வால்யூம் இதெல்லாம் நமக்கு வேணாம். பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் நம்ம என்ன சொல்லணும், கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவோம். கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷனுக்கும் நம்ம வந்து ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா, ஃபார்முலா என்ன, அங்கே நம்ம சொன்னது தான். அப்போது டெல் வி, வால்யூம்ங்கிறதுனால வி டிவைட் பை வி நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா வி இன்டூ டெல் டி. அவ்வளோதான். இங்கே என்ன இருக்கோ அதே தான். இங்கே ஆல்ஃபா ஏ போட்டிருக்கோமா, இங்கே ஆல்ஃபா எல், எல்லுங்கிறப்ப லென்த்து, ஏங்கிறப்ப ஏரியா, விங்கிறப்ப வால்யூம். அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சு. ஈஸியாக இருந்துச்சா? ஸோ இப்போ இந்த 5 கொஷினுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரிலவெண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்லியிருந்தோமா. இதுக்கு என்ன ஆன்சர், த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா, இந்த ட்ரூ ரைஸுக்கு பதிலாக அப்பரண்ட் ரைஸ் அப்படின்னு போட்டோம்னா அது அப்பரண்ட் எக்ஸ்பென்ஷன். அந்த இடத்துல வால்யூம்க்கு பதிலாக நம்ம வந்து லென்த்து போட்டோம். ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர்னா லீனியர் எக்ஸ்பென்ஷன். அதுவே லென்த்துக்கு பதிலாக ஏரியா போட்டோம்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பென்ஷன். ஏரியாவுக்கு பதிலாக வால்யூம் போட்டோம்னா கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். முடிஞ்சா? ஓகே. அடுத்து வந்து பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லாக்கு இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, when the temperature of the gas kept constant. இப்போ ஒரு கேஸோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா the fixed volume of the mass of a gas is inversely proportional to the pressure. அப்போது when the temperature of a gas is kept constant, இதை எழுதிக்கோங்க, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. when the temperature of the gas kept constant அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இந்த 3 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதில் நமக்கு ஃபார்முலா என்ன இருக்குது, ப்ரெஷர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/v அப்படின்ட்டு இருக்கா. அப்போது இதில் எது இல்லை, டெம்பரேச்சர் நமக்கு இங்கே இல்லை. அப்போ அது கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட்டு. ஓகேங்களா, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு எப்போ இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷராக இருக்குது. வால்யூம் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷராக இருக்குது. ஸோ அப்போ நம்ம அப்படியே இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். என்ன சொன்னோம், அங்கே இருக்கக்கூடிய வால்யூம் அப்படிங்கிறது எனக்கு எப்போ இருக்குன்னா இன்வெர்ஸ்லிங்கிறதுனால நான் 1/, எழுதிக்க போகிறேன். ப்ரொபோர்ஷனலாக இருக்குது எதுக்கு, ப்ரெஷருக்கு. அவ்வளோதான், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். இந்த வால்யூம் ஆஃப் ஏ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸ் இதெல்லாம் நம்ம எழுதுனுங்கிறது கூட அவசியம் இல்லை. வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு எழுதிட்டாவே போதும். ஸோ 2 பாயிண்ட். ஒன்று, when the temperature of a gas is kept constant, the volume of a fixed mass of a gas அப்படின்னா the volume is inversely proportional to the pressure அப்படின்னு எழுதிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லா. கிட்டத்தட்ட அவைகேட்ரோ இது பாயில்ஸ் லா மாதிரியே தான் சார்ல்ஸ் லா. இதில் என்ன சொல்ல போகிறோம்னா V is proportional to T. நான் என்ன சொன்னேன், P V T இந்த 3 வேணும்னு சொன்னேன்னா, இப்போது இதில் எது இல்லை, V இருக்குது, T இருக்குது, அப்போ P இல்லை. ஓகேங்களா, இதில் என்ன இல்லை, P இல்லை. அப்போ என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். அவ்வளோதான். இது யார் சொன்னாங்க, சார்லஸ் தான். இவர் வந்து ஜாக்வஸ் சார்லஸ் அப்படிங்கிறது அவரோட ஃபுல் நேமு, ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட்டு. அவர் தான் இந்த ஃபார்முலா வந்து ஃபார்முலேட் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசம் தான் நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். நமக்கு ஆன்சர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இப்போ நான் என்ன சொன்னேன், ப்ரெஷர் இல்லையா. அப்போ பாருங்கள், when the pressure of a gas is kept constant. ஓகேங்களா, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் a gas is directly proportional to the temperature of the gas. Volume of the gas is directly proportional to the temperature of the gas. அவ்வளோதான். அப்போ when the pressure is kept constant, pressure of the gas is kept constant, the volume of a gas is directly proportional to the temperature of the gas. முடிஞ்சா, சிம்பிள் ஆன்சர் முடிஞ்சா. ஸோ ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம எழுதிடலாம். எப்பயுமே ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார்முலா எழுதினாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே. அடுத்து 1 Ranjan என்ன, 1 Ranjan இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance. 1 Ranjanங்கிறது என்னது, quantity of radioactive substance. 1 Ranjan quantity of radioactive substance அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். which produce a charge of 2.5 into 10 to the power minus 4 coulomb in 1 kilogram of air. எப்போ இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 2.58 into 10 to the power minus 4 coulomb அப்படிங்கிற
சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த அளவு சார்ஜஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதான் எப்போ அப்படின்னா 1 கிலோ காற்றுல. ஓகேங்களா? அப்போது ஈஸியாக நடந்துருக்கும். 1 ரான்சன் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் விச் ப்ரொடியூஸ் சார்ஜஸ் ஆஃப் 2.58 into 10 to the power minus 4 10 to the power minus 4 கூலும் in 1 kilogram of air. ஓகேங்களா? இங்கே அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் கண்டிஷன் ஆஃப் ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு வேணாம், இதை விட்டுருங்க. இது வரைக்கும் எழுதிட்டா போதும். ஆஃப் ஏர் வரைக்கும் எழுதுங்க, அதுவே போதும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ இதோட டெஃபினேஷன் பாருங்கள். 1 ரான்சன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த radioactive quantity of radioactive substance which produce a charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kilogram of air. முடிஞ்சு. சிம்பிள் ஆன்சர் முடிஞ்சிருச்சா? ஒரு தடவை படித்ததுக்கே பாருங்கள் ஆன்சர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக தான் நமக்கு இருக்கும் 10th சயின்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி படித்தோம்னாவே போதும். ஓகே, அடுத்து சோடிஃபஜான் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. சோடி அண்ட் ஃபஜான்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின். ஓகேங்களா? பாருங்கள். டியூரிங் ஏ ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன். எப்போனா ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டியூரிங் த ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் த நியூக்ளியஸ் விச் அண்டர்கோஸ் டிஸ்இன்டகிரேஷன். அப்போது அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா டிஸ்இன்டகிரேஷனுக்கு வந்து நடக்குது, டிஸ்இன்டகிரேஷனுக்கு வந்து இன்வால்வ் ஆகுது. அதை வந்து என்னென்னு சொல்லணும்னா பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். During the radioactive disintegration, the nucleus which undergoes disintegration is called parent nucleus. எது வந்து இன்டகிரேஷனுக்கு உள்ளே போகுதோ அது வந்து parent nucleus அப்படின்னு சொல்லுவோம். Which remains after the disintegration is called daughter nucleus. அந்த disintegration நடந்ததுக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்கோ அது வந்து daughter nucleus அப்படிமோ. ஓகேங்களா? மூணாக பிரிச்சிடலாம். During radioactive disintegration, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சிங்க இல்லையா? The nucleus which undergoes disintegration is called parent nucleus. எது வந்து டிஸ்இன்டகிரேஷனுக்கு உள்ளே போகுது அது வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். விச் ரிமைன்ஸ் ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் இஸ் கால்டு டாட்டர் நியூக்ளியஸ். ஓகேங்களா? விச் அண்டர்கோ டிஸ்இன்டகிரேஷன் அது பேரண்ட் நியூக்ளியஸ். விச் ரிமைன்ஸ் ஆஃப்டர் டிஸ்இன்டகிரேஷன், இந்த விச்சுக்கு பதில் அண்டர்கோஸ் எடுத்துகிட்டு ரிமைன்ஸ் ஆஃப்டர் அப்படின்னு போட்டுக்கிட்டால் முடிஞ்சு. அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டாட்டர் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்து, இன் ஜப்பான் சம் ஆஃப் த நியூ பார்ன் சில்ட்ரன் ஆர் ஹேவிங் கான்ஜெனிட்டல் டிசீஸ். ஒய் அந்த கான்ஜெனிட்டல் டிசீஸ் மூலிமா பிறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள். டியூரிங் த செகண்ட் வேர்ல்டு வார் அமெரிக்கா பாம்பர் ட்ராப்டு த நியூக்ளியர் வெப்பன் ஓவர் த ஜாப்பனீஸ் சிட்டிஸ் ஆஃப் ஹிரோசிமா அண்ட் நாகசாகி. ஹிரோசிமா நாகசாகி அப்படிங்கிற இடத்துல வந்து 2 குண்டு போட்டாங்க. அதனால தான் நம்ம அந்த குண்டுக்கு பேர் ஹிரோசிமா நாகசாகி அப்படின்னே வச்சுட்டோம். ஆனால் அது பிளேஸோட நேம். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் த அட்டாமிக் பாம் டு ரிலீஸ் த ஹை எனர்ஜி டேஞ்சரஸ் ரேடியேஷன். ஸோ அந்த அட்டாமிக் பாம் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அதிகமான ரேடியேஷன், ஒரு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ரேடியேஷன் வந்து வெளியில் விடுது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் பீரியட் ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் ஆர் அஃபெக்டட் பை த ரேடியேஷன். ஸோ அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்லேருந்து அந்த ரேடியேஷன் மூலிமா அந்த ஜாப்பனீஸ் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. திஸ் இஸ் த ரீசன். இதுதான் அதுக்கான காரணம். திஸ் இஸ் த ரீசன். அவ்வளோதான் முடிஞ்சு. என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? த பம்பர் ட்ராப்டு நியூக்ளியர் வெப்பன் ஓவர் த ஜாப்பனீஸ் சிட்டிஸ் ஆஃப் ஹிரோசிமா நாகசாகி. அப்படின்னா எ பம்பர் ட்ராப்டு த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இன் ஹிரோசிமா நாகசாகி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சா? In the explosion of atomic bomb to release the high energy dangerous radiation. In the explosion of atomic bomb release the high energy dangerous radiation. Second point, in the explosion period Japanese peoples are affected by the radiation. So என்ன ரேடியேஷன் வெளியில் வந்துச்சோ அதனால ஜாப்பனீஸ் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அந்த கான்ஜெனிட்டல் டிசீஸ் மூலியமாகவே பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிளாக முடிஞ்சா? ஓகே. இதில் 35 கொஷின் முடிச்சிட்டோம். இன்னும் நமக்கு கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. இன்றைக்கி முடிச்சிருவோம் அதை. ஓகேங்களா? அடுத்து, வாட் இஸ் ஸ்டெல்லார் எனர்ஜி? ஃபியூஷன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கோர் ஆஃப் த சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ். ஓகே. சன்லேயும் அதர் ஸ்டார்ஸ்லேயும் என்ன ஆகுது அப்படின்னா ஃபியூசன் ரியாக்ஷன். ஃபியூஸ்னால் உன்னோட ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம். பாருங்கள். ஃபியூசன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் in the core of sun and star, other stars. சன்னுக்கும் ஸ்டாருக்கும் மையப்பகுதியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் அப்படிங்கிறது நடக்குது. ரிசல்ட் இன் அன் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் கால்டு ஸ்டெல்லார் எனர்ஜி. ஸோ அது வந்து என்ன பண்ணுது? நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பாயிண்ட் தான் முடிஞ்சு. ஃபியூஷன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கோர் ஆஃப் சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் ரிசல்ட் இன் அன் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ரிசல்ட் இன் அன் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி.
அவ்வளோதான், இதுதான் ஸ்டெல்லார் எனர்ஜி. ஓகே, மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பாருங்களேன். ஃபியூஷன் ரியாக்ஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த கோர் ஆஃப் சன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் result in an enormous amount of energy which is called stellar energy. அங்கே ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி தான் என்னது? ஸ்டெல்லார் எனர்ஜி. ஓகே, அடுத்து give any two uses of radio isotope in the field of agriculture. ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் பாஸ்பரஸ் 32, நம்ம P32 மட்டும் போட்டுக்கலாம். ரேடியோ ஐசோடோப் ஆஃப் பாஸ்பரஸ் P32 கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் ஃபுல்லாக எழுதினாலும் சரி இல்லை வெறும் P32 மட்டும் போட்டாலும் சரி. அது எதுக்கு யூஸ் ஆகுது? இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப். P32 அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப் அப்படின்னு போட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த ரேடியேஷன் ஃப்ரம் த ரேடியோ ஐசோடோப்ஸ் இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு யூஸ் ஆகுது? கில் த இன்செக்ட்ஸ் அண்ட் பேரசைட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் P32 எதுக்கு யூஸ் ஆகுது? இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். ஓகே, செகண்ட் ரேடியோ ஐசோடோப்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? கில் த இன்செக்ட்ஸ் அண்ட் பேரசைட்ஸ், அப்புறம் ப்ரிவென்ட் த வேஸ்டேஜ் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். மறுபடியும் சொல்லி பாருங்களேன். P32 எதுக்கு யூஸ் ஆகுது? இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ். ஓகே, ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? கில்ஸ் த இன்செக்ட்ஸ் அண்ட் பேரசைட்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் த வேஸ்டேஜஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். முடிஞ்சா? ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஷின். டோட்டலாக 38 2 மார்க் கொஷின்ஸ் தான் இருக்குது. அதில் இப்போ லாஸ்ட் கொஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. மேபி இந்த தடவை கேட்கலாம் அப்படிங்கிறனால தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஏ ஹெவி நியூக்ளியஸ் இன்டூ 2 ஸ்மாலர் நியூக்ளி இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபிஷன். அதாவது ஒரு பெரிய நியூக்ளியர் 2 குட்டி குட்டி நியூக்ளியராக பிரிஞ்சுன்னா அது நியூக்ளியர் ஃபிஷன். சரிங்களா? த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஹெவி நியூக்ளியஸ் இன்டூ 2 ஸ்மாலர் நியூக்ளி இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபிஷன். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா. அதே நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் 2 லைட்டர் நியூக்ளி டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளி. இதில் நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நியூக்ளியஸ் வந்து 2 பிரிதுன்னு சொன்னோமா. இதில் என்ன ஆகுனா 2 நியூக்ளியஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய நியூக்ளியஸாக மாறிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கேன் பி பெர்ஃபார்ம்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சரில் நடக்கும். பெர்ஃபார்ம்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். அது நியூக்ளியர் ஃபியூசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் நீடட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஹெவி நியூக்ளியஸ் இன்டூ 2 ஸ்மாலர் நியூக்ளி இஸ் கால்டு நியூக்ளியர் ஃபிஷன். அதே நியூக்ளியர் ஃபியூஷன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் 2 லைட்டர் நியூக்ளி டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து கேன் பி பெர்ஃபார்ம்ட் அட் ரூம் டெம்பரேச்சர். நியூக்ளியர் ஃபிஷன் ரூம் டெம்பரேச்சரில் நடக்கும். அது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இஸ் நீடட். முடிஞ்சா? அடுத்து நியூக்ளியர் ஃபிஷனில் வந்து என்ன ஆகும்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட்ஸ். ஓகே, இதில் ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வெளியில் வருது. ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷனில் என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா ரேஸு, பாசிட்ரான்ஸு, நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் இதில் ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இதில் நியூக்ளியர் ஃபிஷனில். அதே நியூக்ளியர் ஃபியூஷனில் ஆல்ஃபா ரேஸு, பாசிட்ரான் அண்ட் நியூட்ரினோஸ் ஆர் எமிட்டட். அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஃபிஷன் லீட்ஸ் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன். ஃபிஷன் லீட்ஸ் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன். This trigger the mutation in the human gene and causes genetic transformation. ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனோட மியூட்டேஷன் வந்து அதிகப்படுத்தி டிசீஸோட ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இது உருவாக்குது. ஓகேங்களா? இது முழுசாக நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நமக்கு போதும். ஃபிஷன் லீட்ஸ் டு எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசன் என்ன நடக்குதுன்னா ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி ஆர் எமிட்டட். இதில் ஃபிஷன் எமிட்ஸ் காமா ரேடியேஷன், இதில் ஃபியூஷன் எமிட்ஸ் ஒன்லி லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அடுத்து நம்ம கெமிஸ்ட்ரியில் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிடும். கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கொஷனுக்கு பக்கமாக இருக்குது. அதுக்கடுத்து பயாலஜியும் போடுவோம். ஓகேங்களா? ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 130 150 கொஷின்ஸ் தான் வரும். அது நம்ம வெறும் ஒரு 6-7 வீடியோவில் முடிச்சிருவோம். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாவே அதை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸை ப்ராப்பராக பார்த்துட்டு நான் சொல்ல நீங்களே என் கூடவே சொன்னீங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லா கொஷின்ஸுமே படிச்சிருக்க முடியும், ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அவ்வளோ சிம்பிளாக தான் நம்ம சொல்லியிருப்போம். பட் படித்தா மட்டும் போதாது, அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதிட்டு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இமேஜை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் அதை கரெக்ஷன் பண்ணி ரிட்டன் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து எதுக்காகனா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ்லாம் நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லைங்களா? ஐயோ ஸ்டார்டிங் மறந்துருச்சு, இது சொன்னால் நான் எழுதிடுவேன் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னா நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.